Hey there, tech enthusiasts! Welcome back to our channel. ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணது. ஸோ இதேமாதிரி இன்னும் ஏகப்பட்ட வெப்சைட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் ஃப்ரீயாகவே வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ அதுலேருந்து ஒரு பெஸ்ட்டான 4 வெப்சைட்ஸாக வந்து இப்போ நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்க போகிற வெப்சைட்டே வந்து ஒரு வேறு இன்ட்ரெஸ்டிங்கான வெப்சைட்னே சொல்லலாம். ஸோ இப்போ நம்ம ஏதாச்சும் நார்மலாக யூடியூப்க்கு வீடியோ எடுத்தோம் அப்படின்னா நம்ம வந்து க்ரீன் ஸ்க்ரீனை யூஸ் பண்ணி எடுத்துட்டு நம்ம ஈஸியாக வந்து பேக்ரவுண்ட் வந்து சேஞ்ச் பண்ணி முடியும். ஆனால் அப்படி இல்லாமல் நீங்கள் எந்த இடத்துல வீடியோ எடுத்திருந்தாலும் அதோட பேக்ரவுண்ட் வந்து இன்ஸ்டண்ட்டாக ரிமூவ் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச பேக்ரவுண்ட் வந்து அதில் வச்சுக்க முடியும். அதுவும் ஃப்ரீயாக காசே கட்டாமல் வந்து இது உங்களால் பண்ண முடியும். ஸோ இதுதான் வந்து இந்த வெப்சைட்டில் இருக்க ஒரு வேறு விஷயமே சொல்லலாம். ஸோ அதுக்கு வந்து வெப்சைட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. வெப்சைட் ஓப்பன் பண்ணிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ரிமூவ் பேக்ரவுண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணி நீங்கள் வந்து கூகுளோ இல்லை வேறு ஏதோ அக்கௌண்ட் யூஸ் பண்ணி சைன்இன் பண்ணிக்கோங்க. சைன்இன் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து சைடில் வந்து ஃபைல்ஸ் அப்லோட் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு எந்த வீடியோலேருந்து ரிமூவ் பண்ணணுமோ அந்த வீடியோ வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ என்கிட்ட வந்து வீடியோ இல்லை, ஸோ அதனால் அதிலே வந்து டிஃபால்ட்டாக ஒரு வீடியோ கொடுத்துருக்காங்க, அதை வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நீங்கள் இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் அதில் வந்து இது மாதிரி ப்ராசஸிங் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் நேரம் காட்டும். ஸோ ப்ராசஸ் ஆனதுக்கப்புறம் பாருங்கள், ஸோ இன்ஸ்டண்ட்டாக வந்து உங்களுக்கு எவ்வளோ ஒரு டிஃபிகல்ட்டான கஷ்டமான பேக்ரவுண்டாக இருந்தாலும் அது ஈஸியாக வந்து உங்களை மட்டும் அப்படியே தனியாக எடுத்து பேக்ரவுண்ட் வந்து ரிமூவ் பண்ணிடும். அதுவும் இல்லாமல் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டெக்ஸ்சர்ஸ், டிசைன்ஸ் அதெல்லாம் வந்து கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ஒவ்வொன்றே செலக்ட் பண்ணுறப்ப அது வந்து அந்த வீடியோக்கு வந்து பேக்ரவுண்டாக செட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இது வந்து ஒரு வேறு லெவல் ஃபீச்சர்னே சொல்லலாம். இதோட இன்னும் அட்வான்ஸாக உங்களுக்கு பிடிச்ச பேக்ரவுண்ட் இதில் வச்சுக்க முடியும். ஸோ அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா அப்லோட் அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணி உங்களுக்கு எந்த ஃபோட்டோ வந்து பேக்ரவுண்டாக வேணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இது மாதிரி இன்ஸ்டண்ட்டாக நீங்கள் செலக்ட் பண்ண ஃபோட்டோ வந்து உங்கள் வீடியோக்கு வந்து பேக்ரவுண்டாக செட் ஆயிரும். ஸோ இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் மேலே வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி உங்களால் வந்து காசே கட்டாமல் ஃப்ரீயாக வந்து இந்த வீடியோ வந்து டவுன்லோட் பண்ணிக்க முடியும். ஸோ இது வந்து ஒரு வேறு லெவல் வெப்சைட்னு சொல்லலாம். ஸோ கண்டிப்பாக இந்த வெப்சைட் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, நம்ம செகண்டாக பார்க்க போகிற வெப்சைட் வந்து ஒரு செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான வெப்சைட்னு சொல்லலாம். ஸோ இந்த வெப்சைட்டோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா DID. ஸோ இந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு இதுமாதிரி ஸ்க்ரீன் தான் இருக்கும். ஆக்சுவலாக இந்த வெப்சைட் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஃபேஸே காட்டாமல் ஒரு வீடியோ மேக் பண்ணோம் அப்படின்னா ஸோ இந்த வெப்சைட்லேயே வந்து சில கேரக்டர்ஸ்லாம் வந்து கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு பிடிச்ச கேரக்டரை செலக்ட் பண்ணி உங்களோட ஸ்கிரிப்டை மட்டும் இதில் கொடுத்தீங்கன்னா போதும். அந்த ஏஐயில் இருக்க இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் கொடுத்த ஸ்கிரிப்டை பேசி ஒரு வீடியோ மாதிரி ரெடி பண்ணிடும். ஸோ அந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் ஸ்டார்ட் ஃப்ரீ ட்ரையல் அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து கூகுள் அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணி வந்து சைன்இன் பண்ணிக்கோங்க. சைன்இன் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சைடில் வந்து கிரியேட் வீடியோ அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு இது மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா வரிசையாக நிறைய கேரக்டர்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 கேரக்டர் HQ அப்படின்னு போட்டிருப்பாங்க. அதில் நீங்கள் செலக்ட் பண்ணுறப்ப உங்களுக்கு பெஸ்ட் ரிசல்ட் வந்து கிடைக்கும். அந்த ஃபேஸ் ரியாக்ஷன் எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ இப்போ நான் வந்து அதில் ஒரு கேரக்டர் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் ரைட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஸ்கிரிப்ட் வந்து எழுதணும். ஸோ இப்போ எனக்கு தேவையான ஸ்கிரிப்ட் வந்து நான் எழுதிக்கிறேன். ஸோ சப்போஸ் உங்களால் வந்து எழுத முடியாது, நான் வந்து ஏற்கனவே பேசி வச்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கும் வந்து இது ஆப்ஷன் இருக்குது. பக்கத்தில் வந்து ஆடியோ அப்படின்னு இருக்கும். அதை செலக்ட் பண்ணி நீங்கள் பேசின ஆடியோ அப்லோட் பண்ணிட்டீங்கன்னா மட்டும் போதும். இந்த ஆடியோவில் இருக்க டெக்ஸ்ட்டை வந்து ஆட்டோமேட்டிக்காக இது வந்து ஸ்கிரிப்டாக மாற்றி பேசும். இது வந்து ஒரு வேற லெவல் அட்வான்டேஜ் இந்த வெப்சைட்டில். ஸோ இப்போ நான் வந்து ஸ்கிரிப்ட் டைப் பண்ணிட்டேன். டைப் பண்ணதுக்கப்புறம் கீழே வந்து நீங்கள் எந்த லாங்குவேஜில் வந்து ஸ்கிரிப்ட் எழுதிருக்கீங்களோ அந்த லாங்குவேஜ் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து இங்கிலீஷில் எழுதியிருக்கேன், இங்கிலீஷ் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ உங்களுக்கு கீழே வந்து எந்த வாய்ஸ் வேணுமோ அந்த வாய்ஸ் வந்து நீங்கள் மாற்றிக்கலாம். கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டைல் அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதை செலக்ட் பண்ணி அந்த ரியாக்ஷன் வந்து கோவமாக இருக்கணுமா, இல்லை ஜாலியாக சொல்லணுமா, இல்லை ஃப்ரெண்ட்லியாக சொல்லணுமான்னு சொல்லி உங்களுக்கு எந்த எக்ஸ்பிரஷனில் அந்த வீடியோ வந்து பேசணுமோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. மேலே வந்து ஜென்ரேட் வீடியோ அப்படின்னு இருக்கும். அதை செலக்ட் பண்ணி நீங்கள் ஜென்ரேட் அப்படின்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்ச நேரத்தில் ஒரு வேற லெவல் வீடியோ வந்து ரெடி ஆயிரும். ஸோ இப்போ நான் அந்த வீடியோ வந்து உங்களுக்கு ப்ளே பண்ணி காட்டுறேன் பாருங்க. Welcome to my YouTube channel. Consider subscribing my channel. இந்த பக்கத்தின் உள்ளடக்கம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தது. ஸோ இதோட இன்னொரு ஹைலைட்டான ஒரு விஷயம் இருக்குது. இதில் கொடுத்துருக்க ஏஐ கேரக்டர்ஸ் மட்டும் இல்லாமல் உங்கள்கிட்ட எந்த ஃபோட்டோ இருந்தாலும் நீங்கள் வந்து அதை ஏஐ வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ நான் எக்ஸாம்பிள் நம்மளோட தளபதி ஃபோட்டோ வந்து நான் இப்போ எடுத்துகிட்டு இப்போ நான் வந்து ஒரு ஸ்கிரிப்ட் வந்து டைப் பண்ணிக்கிறேன். ஸ்கிரிப்டை டைப் பண்ணிட்டு கீழே லாங்குவேஜில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் கொடுத்துட்டு இப்போ நான் எக்ஸ்போர்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ நான் எக்ஸ்போர்ட் பண்ண வீடியோ வந்து காட்டுறேன் பாருங்கள். வணக்கம் நண்பா, நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. ஸோ இப்போ நீங்கள் வீடியோ பார்த்துருந்தீங்க அப்படின்னா அதில் வந்து உங்களுக்கு அவ்வளோ சாட்டிஸ்ஃபைங்காக இருக்காது அந்த வீடியோ. ஏன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஆக்சுவலாக ஒரு ஃப்ரீயான வெப்சைட்டு. ஸோ ஒரு ஃப்ரீயான வெப்சைட்டில் வந்து இவ்வளோ தூரம் உங்களால் பண்ண முடியுது அப்படின்னா நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் பெய்டு வெப்சைட் எதுவும் இருந்து அதெல்லாம் ட்ரை பண்ணி அப்படின்னா உங்களால் எக்ஸாக்டாக வந்து எந்த ஒரு ஃபோட்டோவாக இருந்தாலும் அது வந்து பேச வைக்க முடியும். ஸோ நமக்கு வந்து இந்த வெப்சைட் வந்து ஃப்ரீயாகவே தராங்க. ஸோ அந்த ஃப்ரீயாக கொடுக்குற ஆங்கிள்லேருந்து நம்ம பார்க்குறப்போ இப்போ இது ஜென்ரேட் பண்ண வீடியோ வந்து ஒரு பெஸ்ட்னே சொல்லலாம். எனக்கு வந்து இது சாட்டிஸ்ஃபைங்காக தான் இருக்குது. உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் வெப்சைட்டை பற்றி பார்க்கலாம்.
ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிற வெப்சைட் வந்து ஒரு வேற இன்ட்ரெஸ்டிங்கான வெப்சைட்னே சொல்லலாம். யாராச்சும் ஒருத்தர் ரிமூவ் பண்ணோம் இல்லை ஏதாச்சும் ஒரு ஆப்ஜெக்ட் எரேஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம அதுக்காக நிறைய வெப்சைட்டோ இல்லை ஆப்பை யூஸ் பண்ணி இன்ஸ்டண்ட்டாக வந்து அந்த ஃபோட்டோவில் இருக்க இமேஜையோ இல்லை ஆப்ஜெக்டையோ வந்து எரேஸ் பண்ணிடுவோம். ஸோ இது வந்து எல்லாத்துக்கும் காமனாக இருக்கிறது தான். இந்த வெப்சைட்டோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள்கிட்ட எந்த ஒரு வீடியோ இருந்தாலும் சரி, அந்த வீடியோவில் உங்களுக்கு எந்த ஆப்ஜெக்ட் எரேஸ் பண்ணோம் அப்படின்னாலும் உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக அந்த வீடியோ ஃபுல்லாகவே வந்து அந்த ஆப்ஜெக்ட் இல்லாத மாதிரி இது வந்து பண்ணிடும். ஸோ இது வந்து ஒரு தரமான வெப்சைட்னே சொல்லலாம். ஸோ இந்த வெப்சைட்டோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அது ஓப்பன் பண்ணி அப்படின்னா இது மாதிரி ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து ஃபஸ்ட் எடுத்தோன்னே மேலே வந்து சைன் அப்னு ஒரு ஆப்ஷன் காட்டும். அதை யூஸ் பண்ணி வந்து சைன் அப் பண்ணிக்கோங்க. ஸோ சைன் அப் பண்ணதுக்கப்புறம் அதோட டேஷ்போர்ட் வந்து இப்படி ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரீ அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட் ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ செலக்ட் பண்ணதுக்கப்புறம் ஹோம் பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி தான் இருக்கும். ஸோ இதில் வந்து ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் வந்து இருக்கும். நீங்கள் எல்லாத்தையுமே ட்ரை பண்ணலாம். எல்லாமே வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நான் சொன்ன ஆப்ஷன் உங்களுக்கு ட்ரை பண்ணோம் அப்படின்னா, ஸோ அதுக்கு வந்து சைடில் வந்து பார்த்தீங்கன்னா எடிட் வீடியோ அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா அதில் வந்து இன் பெயிண்டிங் அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து செலக்ட் பண்ணுங்க. அதை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா இது மாதிரி ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். உங்களுக்கு எந்த வீடியோவில் ரிமூவ் பண்ணுமோ அந்த வீடியோ வந்து இதில் அப்லோட் பண்ணும். ஸோ இப்போ என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ இல்லை. ஸோ அதெல்லாம் அவங்க கொடுத்துருக்க டெமோ வீடியோ வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணக்கப்புறம் அது வந்து ட்ராக் பண்ணி கீழே வந்து ஒரு டைம் லைன் இருக்கும். அதில் வந்து ட்ராக் பண்ணி விட்டிங்க அப்படின்னா உங்களோட மவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரஷ் மாதிரி மாறிடும். ஸோ இதில் வந்து சைடில் வந்து அந்த ப்ரஷ் சைஸ் வந்து உங்களை அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ நான் அந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிட்டு உங்களுக்கு எந்த ஆப்ஜெக்ட் வேணுமோ அந்த ஆப்ஜெக்ட் வந்து ஃபுல்லாக இது மாதிரி பெயிண்ட் பண்ணும். ஸோ இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணிட்டு அப்படியே விட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கொஞ்ச நேரம் ப்ராசஸ் ஆகி இது மாதிரி உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக நீங்கள் பெயிண்ட் பண்ண ஆப்ஜெக்ட் வந்து ரிமூவ் பண்ணி கொடுத்துரும். ஸோ இதுக்கப்புறம் அந்த வீடியோ நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இது மாதிரி வேறு லெவலில் அந்த ஆப்ஜெக்ட் வந்து வீடியோ ஃபுல்லாக வந்து ரிமூவ் பண்ணி கொடுத்துரும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 மினிட்ஸில் வந்து இது ரெடி பண்ணி கொடுத்துரும். மேலே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் இருக்கும். அது மூலியமாக வந்து உங்களால் 720p வரைக்கும் இந்த வீடியோ வந்து ஹெச்டியில் வந்து எக்ஸ்போர்ட் பண்ண முடியும். ஸோ இது வந்து ஒரு வேறு லெவல் வெப்சைட். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, ஸோ நம்ம லிஸ்ட்டில் இருக்க லாஸ்ட் வெப்சைட்டுக்கு வந்து வந்துட்டோம். லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட்னே சொல்லலாம். ஸோ நான் வீடியோட ஸ்டார்டிங்லேயே சொன்னேன் எனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச வெப்சைட்னு சொல்லி. நான் ஏன் அப்படி சொன்னேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஏதாச்சும் ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணோம், என்னோட வாய்ஸ் கொடுக்கக்கூடாது, என்னோட ஃபேஸ் தெரியக்கூடாது, என்கிட்ட சரியான கேமரா கியர்ஸ் இல்லை அப்படின்னாலும் இந்த வெப்சைட் மட்டும் உங்கள்கிட்ட இருந்தால் போதும். நீங்கள் வந்து ஈஸியாக யூடியூப் வந்து மணி வந்து ஜென்ரேட் பண்ண முடியும். ஏன் அப்படின்னு சொல்லி நீங்கள் இந்த வெப்சைட்டை பார்த்தீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு தெரியும். ஸோ ஃபஸ்ட்டு இந்த வெப்சைட்டை ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஹோம் பேஜ் வந்து இது மாதிரி தான் இருக்கும். ஸோ இதில் கீழே வந்தீங்க அப்படின்னா கெட் ஸ்டார்டட் ஃபார் ஃப்ரீ அப்படின்னு இருக்கும். அதை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து கூகுளோ இல்லை வேறு ஏதாச்சும் ஒரு அக்கௌண்ட் யூஸ் பண்ணி வந்து சைன்இன் பண்ணணும். சைன்இன் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி ஒரு 4 ஆப்ஷன் காட்டும். ஸோ அதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கிரிப்ட் டு வீடியோ அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் இருக்கும். அதில் வந்து ப்ரொசீட் வந்து கொடுங்க. ப்ரொசீட் கொடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து ஸ்கிரிப்ட் எடிட்டர் அப்படின்னு சொல்லி இருக்கும். இதில் ஃபஸ்ட்டாக டைட்டில், ரெண்டாவது வந்து ஸ்கிரிப்ட் கேட்பாங்க. நான் வந்து ஒரு ஃபோட்டோகிராஃபி டிப்ஸ்க்காக வீடியோ மேக் பண்ண போகிறேன். ஸோ அதனால் நான் ஃபோட்டோகிராஃபி டிப்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டு கீழே ஸ்கிரிப்ட்டுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ChatGPT வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ChatGPTலேருந்து ஒரு 10 டிப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ அந்த ChatGPTல ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணுறதுலேயே ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. ஸோ அதை வந்து நான் கடைசியில் சொல்கிறேன். ஸோ இப்போ நான் அந்த ஸ்கிரிப்ட் வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிட்டேன். பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து ப்ரொசீட் அப்படின்னு இருக்கும். அந்த ப்ரொசீடை கொடுத்துட்டீங்க அப்படின்னா டெம்ப்ளேட் லைப்ரரி வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இந்த டெம்ப்ளேட் லைப்ரரியில் உங்களுக்கு எது மாதிரி எஃபெக்ட்டில் வந்து உங்களுக்கு வீடியோ வேணும் அப்படின்றத வந்து நீங்கள் செலக்ட் பண்ணணும். ஸோ இப்போ நான் வந்து எனக்கு பிடிச்ச ஒரு டெம்ப்ளேட் வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் அதிலே வந்து ரேஷியோ கேட்கும். 16:9 இல்லை 9:16 1:1 கேட்கும். இப்போ நான் வந்து யூடியூப் கொடுக்கறனால நான் வந்து 16:9 சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அது கொடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீடியோ வந்து கொஞ்ச நேரம் வந்து ரெடி ஆகிட்டு இருக்கும். ஸோ நீங்கள் வந்து கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணணும். ஸோ இப்போ வந்து ஒரு மேஜிக் வந்து கிரியேட் ஆயிரும். இந்த ஏஐ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஸ்டண்ட்டாக ஒரு யூடியூப் வீடியோ வந்து உங்களுக்காக ரெடி பண்ணி கொடுக்கும். அதுவும் நீங்கள் செலக்ட் பண்ண டெம்ப்ளேட்டில். இப்போ நான் கொடுத்த ஒவ்வொரு டிப்ஸுக்கும் வந்து ஒவ்வொரு விதமான வீடியோ, ஒவ்வொரு விதமான ஸ்டைலில் வந்து அந்த டெக்ஸ்ட் வந்து கொடுத்துருக்கு. ஸோ நான் வந்து ChatGPTல வந்து ஒரு முக்கியமான விஷயம் பண்ணணும் அப்படின்னு சொன்னேன். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் டிப்ஸ் வந்து இதுக்கு முன்னாடி ஏற்கனவே வந்து கொடுத்தேன். கேமரா அப்படின்ற வேர்டே வந்து அந்த டிப்ஸில் வந்து இல்லை. ஸோ அதனால வந்து அது வீடியோ ரெடி பண்ணுறப்ப வேற ஒரு டிஃப்ரெண்ட்டான கான்செப்ட் மாதிரி அந்த வீடியோ ரெடி பண்ணிடுச்சு. இந்த டிப்ஸில் இருக்க வார்த்தையை யூஸ் பண்ணி தான் வந்து அந்த வீடியோ வந்து ரெடி பண்ணும். ஸோ அதனால் நீங்கள் எது ரிலேட்டடாக வந்து நீங்கள் அந்த வீடியோ மேக் பண்ணுறீங்களோ அது ரிலேட்டடான வார்த்தை வந்து அந்த டிப்ஸில் வந்து இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ அதனால் நான் ChatGPTல ரைட் ஷார்ட் டிப்ஸ் இன்க்ளூடிங் த வேர்ட் கேமரா அப்படின்னு நான் கொடுத்துட்டேன். ஸோ இது மாதிரி கொடுக்கறனால வந்து அதில் இருக்க ஒவ்வொரு டிப்ஸ்லேயும் வந்து அந்த கேமரான்ற வார்த்தை வந்து இன்க்ளூட் ஆகிட்டு இருக்கும். ஸோ அந்த கேமரான்ற வார்த்தை இந்த ஏஐ பார்க்குறப்போ ஸோ ஓகே இது கேமரா ரிலேட்டடான ஒரு டிப்ஸ் அப்படின்னு சொல்லி அதுக்கு தகுந்த ஒரு வீடியோ வந்து ஜென்ரேட் பண்ணும். ஸோ இது மாதிரி ஜென்ரேட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஸ்டன்ட்டான ஒரு வீடியோ வந்து இது மாதிரி ரெடி ஆயிரும். இதில் வர டெக்ஸ்ட்டோ இல்லை வீடியோ உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா அதையும் வந்து உங்களால் ஒவ்வொரு ஃப்ரேமுக்கும் உங்களால் மாற்ற முடியும். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சைடில் வந்து விஷுவல்ஸ் அப்படின்னு இருக்கும். அதை செலக்ட் பண்ணி உங்களுக்கு எந்த ஃப்ரேம் வந்து உங்களுக்கு பிடிக்கலையோ அந்த ஃப்ரேமை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு எந்த ஃப்ரேம் பிடிச்சிருக்கோ அந்த ஃப்ரேமை நீங்கள் சைடில் சர்ச் பண்ணி அதுக்கு பதிலாக வந்து ரீப்ளேஸ் பண்ணிக்க முடியும். ரீப்ளேஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக அந்த ஃப்ரேம் வந்து சேஞ்ச் ஆயிரும். ஸோ இப்போ உங்களுக்கு ஆடியோ வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து அந்த ஆடியோவில் போயிட்டு உங்களுக்கு எந்த ஆடியோ பிடிச்சிருக்கோ அந்த ஆடியோ கொடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் கொடுத்த ஸ்கிரிப்டை வந்து அந்த ஆடியோ வந்து இந்த வீடியோவில் வந்து பேசி காட்டும். இல்லை எனக்கு மியூசிக் மட்டும் போதும் அப்படின்னா நீங்கள் டிஃபால்ட்டாக அதிலே வந்து மியூசிக் வரும். அதிலே நீங்கள் அப்படியே விட்டுடலாம். ஸோ இது எல்லாத்தையும் பர்ஃபெக்டாக பண்ணதுக்கப்புறம் மேலே வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் காட்டும். அதை கிளிக் பண்ணி உங்களால் 720p வரைக்கும் வந்து இந்த வீடியோ வந்து ஹெச்டியில் வந்து எக்ஸ்போர்ட் பண்ண முடியும். ஸோ இப்போ நான் வந்து அந்த வீடியோ வந்து ப்ளே பண்ணி காட்டுறேன் பாருங்க. 1. Know your camera inside out to maximize its capabilities. 2.
Experiment with different camera angles and perspectives for unique shots. ஸோ இது வந்து வேற லெவல் மணி மேக்கிங் வெப்சைட்னே சொல்லலாம். இந்த வெப்சைட் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. எல்லா வெப்சைட்டோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கேன். ஓகே, இந்த வீடியோ வந்து நான் இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட், ஷேர், சப்ஸ்கிரைப் அதெல்லாம் மறந்துடாம பண்ணிடுங்க. நான் உங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுற வரைக்கும் பாய் கைஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.